रामान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपारमू सत्सम्प्राप्तागमान्तर विलयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गनामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तमू सत्त्वस्थं श्रीवराघं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहं लिङ्गराजमू त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृत कामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणमू नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं सुदिशदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूययेवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியந்தையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கே அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அன்றையும் உலகமளந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச்சகணம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இடங்கேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபரியான பகவானுடைய திவ்யமான அனுகிரகத்தில் சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆண்டாளுடைய பெருமாளை பற்றி உள்ள கல்யாண குணங்களை ஆண்டாள் சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய திருவாக்கால அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நமக்கு 24வது பாசுரத்தினுடைய அனுபவம். நேற்றைய தினம் பாசுரத்தை சொல்லும் பொழுது ஒரு சிங்கமானது எப்படி உள்ள ஒரு குகையில மாரிக்காலத்துல மழைக்காலத்துல உறங்கிட்டு இருக்கோ, அது எப்படி அந்த சிங்கமானது உள்ளேருந்து வெளியில வருமோ, வெளியில வரும்பொழுதே அதோடைய இந்த விழிகள்லாம் தீ விழித்து அப்படின்னு சொல்ற மாதிரி சோம்பல் முதிச்சுண்டு
அது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு ஒரு கிருஷ்ணனை ஒரு சிங்கமாவே அனுபவிச்சா ஆண்டாள். அதனாலதான் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது யாதவ சிம்மம்னு சொல்றது, ராமனை சொல்லும் பொழுது ராகவ சிம்மம்னு சொல்றது இல்லையா? அதனால யாதவ சிம்மமாக பாவிச்சு நப்பின்னியுடைய திருமாளிகையிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு எழுந்து நடந்து வரணும்னு நடையழகுக்கு பிரார்த்திச்சா. நடையழகியும் பார்த்தா, அனுபவிச்சா. அப்புறமா சீரிய சிங்காசனத்திலிருந்து சிம்மாசனத்துல வந்து நீ அமர்ந்திருக்க வேண்டும், அமர்ந்து எங்களுக்கு அந்த பதில நாங்க கேட்கறதுக்கு ஆராய்ந்து அருளேலோ அப்படின்னு அந்த பாசுரத்தை தலை கட்டினால் ஆண்டாள். இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது சேஷசேஷி பாவம் மாறி கிடக்கிறது அப்படின்னு இதுக்கு வந்து அவதாரிக்க முன்னாடி முன்னுரைன்னு சொல்றமே. பெருமாள் என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணா கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அர்ஜுனன் யாரு அப்படின்னா சேஷி, சேஷன் அப்படின்னா சேஷி அப்படின்னா பெருமாள், சேஷன் அப்படின்னா அடிமைப்பட்டவன், தொண்டு செய்யக்கூடியவன், தொண்டன் அர்த்தம். அதனால அர்ஜுனனுக்கு பெருமாளுக்கு தான் அர்ஜுனன் தொண்டு பண்ணணும். ஆனா அர்ஜுனன் மேல ரதத்துக்கு மேல உட்காத்தி வச்சு தான் கீழே சாரத்தியம் பண்றான், ரதத்தை ஓட்டுறான், தேரோட்டியா இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டும் இல்லாம அவன் சொல்றபடி எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. எஜமான ஸ்தானத்துல அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, சேனையோகோ உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைகள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் கொண்டு போய் ரதத்தை நிறுத்து அப்படின்னு கட்டளை இடுறான், ஆணை பிறப்பிக்கிறான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ண பரமாத்மா அதை செய்து கொடுக்கிறார், செய்யறார். அதனாலதான் இதை கேட்டிருக்கா, அதிகாரத்தினால ஆணையிடுறவனுக்கே கிருஷ்ணன் வந்து கீழே இறங்கி நண்பன்கிறதுனால செஞ்சான்னா ஆண்டாள் சொல்றா, நம்ம போல இருக்கிறவாளுக்கு கிருபை பண்ண மாட்டானா அப்படின்னு ஆண்டாளுடைய திருவுள்ளம். அவன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன், நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்புனால தானே கூப்பிடுறோம். எழவேணும்னு எழுந்துக்கணும்னு பிரார்த்திச்சோம். கண்ணனும் எழுந்துட்டான், நடந்தான், நடந்து வந்து அமர்ந்தான். இது எல்லாத்தையும் ஆண்டாள் பார்த்தா. திடீர்னு அவளுக்கு ஒரு யோஜனை வந்தது ஆண்டாளுக்கு, இப்படி நடந்து அழகா நடக்கிறானே, இந்த நடக்கக்கூடியவனுக்கு யாராவது கண் திருஷ்டி பட்டுடுதுன்னா என்ன பண்றது? பெருமாளுக்கு கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே திருமேனியில அப்படின்னு பயந்ததுனால இவள் இந்த பாசுரத்துல ஒரு பல்லாண்டு பாடுறான். பெருமாளுக்கு திருஷ்டி எந்த விதமான திருஷ்டி தோஷம் படாம இருக்கும்படியா பல்லாண்டு பாடுறா இந்த பாசுரத்தினால. பல்லாண்டு ஏற்கனவே பாடியாச்சேன்னா இவருடைய தகப்பனார் தான் திருப்பல்லாண்டு பாடியிருக்கார். அவரும் பெருமாளை சேவிக்கும் பொழுது கூடல் அழகர் விஷ்ணு சித்தருங்கிற இந்த பெரியாழ்வார் பரத்துவத்தை நிர்ணயம் பண்ண பிறகு பாண்டிய ராஜாவினால கேள்வி கேட்கப்பட்டு அவரோட சந்தேகம் விலகியது. சந்தேகத்தை போக்கினார் விஷ்ணு சித்தர். அவரை கொண்டாடினான், வைபவமாக கொண்டாடினான். அந்த பொற்கிழி தானே அவருடைய கையில வந்தது. அந்த உற்சவத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக யானை மேல அம்பாரி வச்சு நடத்தி ஊர்வலமா வாத்தியத்தோட பான வேடிக்கைகளோட கொண்டு வந்தான். அந்த வைபவத்தை பார்க்கணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா. கூடல் அழகருக்கு, அழகர் தன்னுடையதான பத்னி மகாலட்சுமியோட கூட கருடாரூடனா வந்து அவரை விஷ்ணு சித்திரை அனுகிரகம் பண்றதுக்காக மேல வர, அதை இங்கேருந்து கீழேந்து பார்த்துட்டார் விஷ்ணு சித்தர். உடனே பார்த்த உடனே திருவடி சேவையாச்சு, திருமேனி சேவையாச்சு. அவருக்கு இதே கவலை, ஆண்டாள் பட்ட கவலை அவ அப்பாவுக்கு முதலே அந்த கவலை வந்துருத்து. இந்த திவ்யமான திருமேனிக்கு ஏதாவது யாராவது திருஷ்டி தோஷம் பட்டுவிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணினா திருஷ்டி தோஷம் வராதபடி இருக்கணுமேங்கிறதுக்காக யானைக்கு மணி இருக்கும் போது 2 பக்கமும் அந்த மணியை கையில எடுத்துட்டு அந்த பெருமாளை குறிச்சு திருஷ்டி தோஷம் படாம திருப்பல்லாண்டு பாடினர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமோ, மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன்
சேவடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமோ அப்படின்னு திருப்பல்லாண்டு ஒரு 12 பாசுரங்கள் பாடினர். அது என்னன்னா பெருமாளுக்கு திருச்சி தோஷம் படாம இருக்கணும்னு. அதே மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணினா ஒரே பாசுரத்துல எல்லா விதமான அவதாரத்தையும் பத்தி பேசி அவனுடைய பெருமாளுடைய திரள் எப்பேற்பட்ட திரள், பெருமாளுடைய குணம் எப்படி, பெருமாளுடைய திருவடி எப்படி அப்படின்னு பெருமாளுடைய வைபவங்கள்லாம் குணானுபவத்துல எதுக்குமே திருஷ்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக மங்களாசாசனம் பண்றா ஆண்டாள். அதான் அந்த பாசுரத்தினுடைய இதான விசேஷம். வியாக்கியானத்துல எழுதுறா பறப்பதன் குட்டி தவழுமோ என்றபடி அப்படின்னு வியாக்கியானம். ஒரு பறவை பறக்கிறதுக்குடைய குஞ்சு என்ன பண்ணோம், அந்த பறவை முட்டை போடுறது, அப்புறம் குஞ்சு பொறிக்கிறது, அந்த குஞ்சு பறக்க தானே செய்யும். அதனால பறப்பதன் குட்டி தவழுமோ, தவழ்ந்தா போகும், அதுவும் பறக்கும் இல்லையோ. அந்த மாதிரி பெரியாழ்வாருடைய பெண்ணாக அவதரிச்சதான ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் மாதிரியே மங்களாசாசனம் பண்றா. பெரியாழ்வார் நேர பார்த்து மங்களாசாசனம் பண்றா. அவதாரம் பெருமாள் பார்க்கிறார், கருடாரோடு தான் பார்க்கிறார், உடனேயே மங்களாசாசனம் பண்ணி திருஷ்டி தோஷம் படாம இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணினார் பெரியாழ்வார். ஆனா ஆண்டாளோ நடந்து முடிஞ்சதுக்கு அந்த ஒரு மனசுல வச்சுட்டு ஏதாவது திருஷ்டி தோஷம் பற்ற போறதேங்கிறதுக்காக இப்ப பண்றாளாம். ஆனா கஜே ஜலே சேது பந்தம் தகப்பனாருக்கும் பெண்ணுக்கும் பணியாயிற்றேன்னு வியாக்கியானம். கஜே ஜலே சேது பந்தம். ஒரு காட்டுல ஒரு ஆற்றுல பெருவெள்ளம் வரப்போகுதுன்னா பெருவெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை கட்டணும். பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணை கட்டுற மாதிரி இவா சொல்றது, இவா பண்ணக்கூடிய காரியம், ஆண்டாள் பண்ணக்கூடிய காரியம். வெள்ளம் வந்துட்டு போன பிறமா அணை கட்ட முடியும்? வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே அணை கட்டினாதான் நமக்கு சேஃப்டி. அதனால இப்படி பண்றாளே. இது எதனால பண்ணினான்னா அதே உரையாசிரியர்கள் சொல்றா நினைவின் முதிர்ச்சின்றா. பாவனா பிரகர்ஷம் சம்ஸ்கிருதத்துல சொல்றது. நினைவின் முதிர்ச்சியாலே அப்படி பண்ணினா ஆண்டாள். ஆரம்பத்திலே நம்ம அனுபவிக்கும் போதே அன்னைக்கே நம்ம ஆரம்பத்திலேயே அனுபவிச்சோம். ஆண்டாளுடைய நினைவின் முதிர்ச்சி என்னன்னா பிருந்தா ஆயர்பாடியே ஸ்ரீவில்லி புத்தூரா மனசுல தியானம் பண்ணிவிட்டா. அங்க ஓடக்கூடிய யமுனா நதியே அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி, அது அந்த புஷ்கரணிக்கு முக்குளம்னு பேரு, அதையே யமுனா நதியா நினைச்சு விட்டா. நந்தகோபருடைய திருமாளிகை யாருன்னா பெருமாளுடைய கோயில் நந்தகோபருடைய திருமாளிகை. வடபெருங்கோயிலுடையான் தான் கிருஷ்ணன். தன்னொத்த தோழிகள்லாம் ஆயர்பாடி தோழிகளா நினைச்சுட்டா. இது எல்லாம் பண்ணி பெருமாளை அடையணும் அப்படிங்கிற பக்தியோடு நடந்துட்டாலும். இதுக்கு என்னன்னா நினைவின் முதிர்ச்சி. நாம அந்த காலத்து எந்த யுகம், எந்த காலம், எந்த நேரம், எந்த அவதாரம் முடிஞ்சுட்டா அப்படிங்கிற எதையும் பார்க்காதபடிக்கு இப்ப நடக்கிற மாதிரி மனசுல தியானம் பண்ணிட்டு பெருமாளிடத்துல பக்தி செலுத்துறா அப்படிங்கிறது இதுல முக்கியம். அந்த மாதிரி ராமாயணத்துல சொல்லும்போது இது மாதிரி பண்ண முடியுமான்னா, ராமாயணத்துல ஒரு நாள் கண்டவாறே திருமேனியில் காதல் கொண்டு காவல் நின்றாரினேன்னு ஒரு வியாக்கியானம். ஒரு நாள் கண்டவாறே அப்படின்னா அதிஸ்நேகா பாபசங்கி அப்படின்னு ஒண்ணு. அதாவது ரொம்ப ஸ்நேகம் வச்சு விட்டோம்னா அவள் இடத்துலயே நமக்கு சந்தேகம் வந்துருமா, ரொம்ப ஸ்நேகமா இருந்துட்டா. நான் இந்த இடத்துல என்னன்னா ராமாயணத்துல சொல்லும் பொழுது இளைய பெருமாளும் ராமனும் சீதையும் வனத்துக்கு போறதுன்னு முடிவாயிடுத்து. 14 வருஷம் காட்டுக்கு போய் இருக்கணும்னு கிளம்பி வந்துட்டா. முத நாள் ராமன் போகும்பொழுதே எல்லா கூட்டமும் சேர்ந்து வரா. முத நாள் சரையூ நதிக்கு பக்கத்துல தங்குறா. 2வது நாள் கங்கைக்கு போயாச்சு. கங்கை போனா ராமன் கேட்கிறார், இங்க சிங்கபேதபுரம்னு இருக்கே, அவரை கிளம்புற அழகியே சொல்றா. ரதத்துலதான் கிளம்பினாரா, சுமந்தர் ரதத்தை கொண்டு வந்தார். ரதம் வேண்டாம், பாதச்சாரியா போகணும், நடந்து போயிடலான்னு ராமனுடைய திருவுள்ளம். அப்புறம்தான் அவ அப்பா ஏற்கனவே துன்பப்பட்டு இருக்கார். தசரதன் குழந்தை காட்டுக்கு போறானேன்னு உயிர் தரிக்க முடியாம இருக்கார். அப்படி அப்பா இப்படி கஷ்டப்படும் பொழுது நம்ம இந்த மாதிரி போக வேண்டாமே, அவருடைய திருப்திக்காக கொஞ்ச தூரம் ரதத்துல போவோமே அப்படிங்கிறதுனால ரதத்துல ஏறினார் சக்கரவர்த்தி திருமகன். ராமன், இளைய பெருமாள், சீதை 3 பேரும் போறா. 3 பேரும் கிளம்பி போறாளாம். அதை கம்பன் அனுபவிக்கிறார். ஆச்சரியமான சூரியோதயமான பொழுது
நல்லா அவனுடைய ராமனுடைய திருமேனியில படுறதுதான். சூரியன் படுறதுங்கிறது தெரியலையா, அவனுடைய திருமேனியினுடைய தேஜஸ்னால சூரியன் இருக்கிற இடமே தெரியலையா, திருமேனியில சூரியனுடைய ஒளி மறையிறது அப்படின்னு கம்பன் அனுபவிக்கிறார். பெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். வெய்யோன் ஒளி, இவனே என்னன்னா குலத்திற்கு சூரிய குலத்திற்கு வாரிசா பிறந்தவன், அவதரிச்சவன் ராமன், சூரிய வம்சம் ராமபிரான். அவனே பெருமாளே கோடி சூரிய சமப்பிரபன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. கோடி சூரியனுக்கு சமமான ஒரு தேஜஸா பெருமாளுக்கு. அதனால இந்த வெய்யோனுடைய சூரியனுடையதான ஒளியானது அவனுடைய திவ்யமான திருமேனியில மறையிறதான். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இடையாளொடும்னா இடை இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு திவ்யமான திருமேனியா சீதைக்கு. இளையான்னா தம்பி, இளையானொடும் போனான். அவனுடைய திருமேனி, ராமன் திருமேனியை வர்ணிக்கிறான் கம்பன். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். மையோ, இவனுடைய திவ்யமான திருமேனி இப்படி நீலமேக சியாமரனா இருக்கானே. மையோ, ஒருவேளை மரகதமான திருமேனியோ, கருப்பு திருமேனியோ, ஒரு நீளமான திருமேனியோ, மழை முகிலோ ஒரு மழையை ஒத்ததான திருமேனியோ, காம்பீரியத்தை பார்த்தா சமுத்திரத்தை மாதிரி இருக்கே, மறிகடலோ, ஐயோ இவன் வடிவென், ஐயோன்னு சொல்ல முடியாத ஒரு நிலை. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், சாஸ்வதமான அழகு மாதிரி தெரியறதே அப்படின்னு அனுபவிக்கிறார் கம்பன். கம்பன் எந்த பாசுரத்திலேருந்து அனுபவிச்சிருப்பார் அப்படின்னா எங்க குருநாதர் சொல்லுவார், ஆழ்வார் பாசுரத்தை கம்பன் பார்த்திருக்கணும், அதனாலதான் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியை வச்சுட்டு தான் நான் எழுதுறா பாசுரங்கள்லாம் எழுதி அனுபவிச்சு பகவத் அனுபவத்தில் எழுதுறான்னு சாதிப்பார். அது என்ன எங்க இருக்குன்னா சௌரிராஜன் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசத்துல திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமாளன் செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவதிகைக்க செல்கின்றாள், அவ்வரத்த அடியினையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாள், மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழை முகிலோ என்கின்றாள், கை வளர்க்கும் அடலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. செவ்வரத்த உடையாடை அந்த பெருமாளை பார்த்து மை வளர்க்கும், மையுடைய நிறமா இருக்கேடோ எப்படி கம்பன் வர்ணிச்சான், இவரை பார்த்துதான் வர்ணிச்சாராம். அதனால மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழை மழை முகிலோ மறிகடலோ மட்டும் கம்பன் சேர்த்திருக்கார் கம்பநாட்டு ஆழ்வார். அதனால கை வளர்க்கும் அடலாளர் அப்படிப்பட்டதான கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ அப்படின்னு பாசுரத்தை அனுபவிக்கிறார். இப்படியே ராமன் இப்படி யாத்திரையா வந்த பிறகு இரண்டாவது நாள் ஆச்சரியமான கங்கா நதி தீர வந்தாச்சு. வந்த உடனேயே ராமன் எதிர்பார்க்கிறாரா, சிங்கிபேரபுரம் வந்துடுத்தா, சிங்கிபேரபுரம் வந்துடுத்தான்னு கேட்கிறானா. ஏன் ராமன் கேட்டான்னா அங்க குகப்பெருமாளை பார்க்கணுமா. குகனை ஏன் பார்க்கணும்னா குகன் தன்னை தேடுவாங்கிறது இல்ல ராமனுடைய திருவுள்ளம். ராமனே குகனை பார்க்காம இருக்க முடியாதான். அதனால இனிமே நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா 14 வருடம் ஆகுமே, அதனால அதுக்குள்ள குகனை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காகவும், மற்றொரு காரணம் இந்த கங்கையை தாண்டி போகணும், அதுக்கு அவனுடைய ஓடம் பரிசல் ஓடத்தினுடைய உபகாரம் வேணும், அதையும் கேட்டுட்டு போகணும், அன்றைய இரவு அங்க தங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக குகனை எதிர்பார்த்தாங்கிறது. ஏன்னா குகன் அப்பேற்பட்டவனா, ஆத்ம சமசகா அப்படின்னு வால்மீகி எழுதுறார். அதனால உயிர்த்தோழன் அப்படிங்கிறவன் இல்லையா, அதனால அப்படிப்பட்டவனா குகன். அதனால அந்த குகப்பெருமாளை அவன் சிங்கிபேரபுரம் வந்துடுத்தா குகன் இங்க இருக்கிறானா, குகன் வருவானான்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கானோ. அதான் கம்பன் குகனை பத்தி சொல்லும்போது எப்பேற்பட்டவன் தெரியுமா குகன் அப்படின்னு குகனை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்றான். ஏன்னா முதல் தடவை வந்துட்டு போயிடுறா, ரெண்டாம் தடவை
ராமனை தேடிட்டு பரதாழ்வானும் சத்ருகுணனும் இந்த ராஜ்யத்தை ராமனிடத்திலேயே ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு வரலாம். எங்க இருக்கா இப்படிதானே ராமன் போயிருப்பான். அப்ப குகப்பெருமாளை சந்திக்கிறார். குகப்பெருமாளை சந்திச்சு குகனோட வர்றார். குகனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரான். சுமந்திரருக்கு தெரியும், அதனால சுமந்திரர் சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு அங்க போறது. இங்க குகப்பெருமாள் குகன் வருவானான்னு குகன் வந்துட்டான். தூரக்கேந்தே வந்துட்டான். குகனை தெரியறது. குகன் வர வரைக்கும் ராமன் வெயிட் பண்ணலையா. ஓடி போய் அவனை ராமன் குகனை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அன்னைக்கு நம்ம அனுபவிச்ச பொழுது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி குகனை ஏழைன்னு பார்க்கல. ஏதலன் அவன் இடத்துல ஒண்ணுமில்லையே, ஒழுக்கம் இல்லாதவன், அதாவது ஆச்சாரம் எல்லாம் இல்லாதவன் பார்க்கல. அவன் வேடுவன் தானே, வேடுவனுக்கு அதிபதி. இவர் ஜெகத்து ரட்சகன் இல்லையா ராமபிரான், அயோத்திக்கு ராஜகுமாரன் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலையாம். கீழ்மகன் ஜாதிஹீனன்னு பார்க்கல. எண்ணாதி இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து அவனுக்கு திவ்யமான அனுகிரகத்தை பற்றார் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். அதனாலதான் இன்னருள் சுரந்து தன்னிடத்துல அந்த குகப்பெருமாள் கிட்டக்க வந்த உடனே இருக்கா பார் சீதை, மாடையுமான் மடநோக்கி உன் தோழி, இந்த சீதையானவள் உன்னுடைய தோழி, எனக்கு மனைவி உன்னுடைய தோழி. உன்னுடைய தோழின்னு தான் முதல்ல சொல்றாரு. மாடையுமான் மானுடைய கண்களை கொண்டதான இவள் சீதைன்னு பேரு. அதனால உன்னுடைய தோழியாக பாவிச்சுக்கோ. உன் தோழி. இவன் உன்னுடைய தம்பி இளையபெருமா லக்ஷ்மணன், உன் தம்பி, அதனால என் தம்பிங்கிறாராம். உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. நீ யார் தெரியுமா எனக்கு? உகந்த தோழன் நீ எனக்கு, இங்கொழி என்ன சொற்கள் அடியேன் மனத்திருந்திட, ஆடிவண்ணா நின்னடியினை அடைந்த அதிபொழில் திருவரங்க தம்மானே. அதனால உகந்த தோழன் நீ யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய தோழன். உகந்த தோழன் நீ எனக்கு, இங்கொழி என்ற சொற்கள். அப்பா நீ உகந்த தோழன், அதனால உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. எங்கொழி என்ற சொற்கள் பெரிய திருமங்கையாழ்வார் சொல்றாரா, அந்த மாதிரி குகப்பெருமாளை சொன்னீரே, என்ன அந்த மாதிரி ஏத்திப்பீரான்னு பெரிய பெருமாள்கிட்ட கேட்கிறார் திருமங்கையாழ்வார். அதனால உகந்த தோழன் நீ எனக்கு, இங்கொழி என்ற சொற்கள், உம்பி எம்பி என்ற சொற்கள், வாழைமான் மடநோக்கி என்ற சொற்கள், அடியேன் மனத்தை இருந்திட, ஆழிவண்ணா நின்னடியினை அடைந்த, அடிவண்ணா ஆழிவண்ணா ஆழிவண்ணா நின்னடியினை அடைந்த அணிபொழில் திருவரங்க தம்மானே. அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. அனுபவிச்சார் இல்லையா? அப்படிப்பட்டவன் குகனிடத்துல அவ்வளவு பிரியமா இருக்கணும். ஆனா அந்த குகன் வந்த உடனே எல்லாரையும் அறிமுகப்படுத்துறான். அன்னைக்கு இரவு அங்க தங்கணும். அப்போ குகன் இரவு தங்கணும். குகன்கிட்ட சொல்ற ராமன், அப்பா இன்னைக்கு இரவு நான் இங்க தங்குறோம் நாங்க எல்லாரும், நாளைக்கு காலப்புறம் நீ ஒரு உதவி பண்ணு, இந்த ஓடத்தினுடைய துணை கொண்டு என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிற. உடனே சரி அப்படியே ஆகட்டும்னா அவருக்கு பழங்கள்லாம் கொண்டு என்னென்ன சாப்பிடுவாளோ அவளுக்கு எல்லாம் கொடுத்து சேனைகள் எல்லாமே இதுக்கு யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லா விதமான உபகாரங்கள்லாம் பண்றான். அன்னைக்கு ராத்திரி தூங்கும் பொழுது இளைய பெருமாள் தான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கார் ராமபிரான. கூடவே பிறந்ததுலேருந்து பகிப்ரான இவாபரகான்னு வால்மீகியினுடைய வாக்கியம். ஒரு க்ஷணம் கூட ராமபிரான பிரியாம இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதான அந்த லக்ஷ்மணனையே குகப்பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வருதான். ஏன்னா ஒரு தம்பி இவனை காட்டுக்கு அமிச்சுட்டா, ராவனை ஒரு தம்பி காட்டுக்கு அமிச்சுட்டாங்க. அவ அம்மா ராஜ்யத்தை பிடிக்கி விட்டா. இப்படி எல்லாம் நடக்கிறதுனால ஒருவேளை இந்த தம்பி அவனுக்கு தம்பியால ராமனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்துடுத்தான். அதுதான் வியாக்கியானத்தில் எழுதுறா, ஒரு நாள் கண்டவாறே திருமேனியில் பறிவு கொண்டு, ராமனுடைய திருமேனியில பறிவு கொண்டு ஒரு நாள் பார்த்த க்ஷணத்திலேயே பார்த்ததுல அந்த திருமேனியில பரிவு ஏற்பட்டு கூட வந்த தம்பியை சந்தேகிக்கக்கூடிய அளவு ஆயிடுத்தான். அதனாலதான் அந்த ரொம்ப அந்யோன்யம் இருந்துடுத்தா பாபசங்கி, பாபத்துக்கு இடமாயிடும் சொல்றது. அதனால காவல் நின்றாரிலேன்னு வியாக்கியானம். அந்த மாதிரி
இங்க வந்து என்னன்னா ஏன் அந்த மாதிரி நினைக்கிறார் அப்படின்னா ராமன் இடத்துல அவ்வளவு பக்தி, கூடவே பூர்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். ஆண்டாள் எப்படி நினைவின் முதிர்ச்சின்னு சொன்னாலும் நம்மளால பெருமாளை பூர்ணமா அனுபவிச்சுட்டதான ஒரு மன நிறைவு, அதோட நிறைவோடு இருந்து ராமனை காப்பாத்தணுமே ராமனை காப்பாத்தணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ராமன் தூங்கும் பொழுது தூங்காமையே இருக்காராம். ராத்திரி பூர்த்தியா தூங்காம இருந்து கோதப்பெருமாள் இளைய பெருமாளை சந்தேகிச்சுன்னு தான் தூங்காம வந்து ராமனை காப்பாத்துறார், ஓரிரவு கண்டவாரேன்னு. அதனால அப்படி இங்க ஆண்டாள் வந்து என்னென்னைக்கோ முடிஞ்ச அவதாரத்துக்கு இன்னைக்கு பண்றா மங்களாசாசனம் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறான்னா நினைவின் முதிர்ச்சி, பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு விட்டா. அன்றே இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்றே இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பிச்சான். அதனால உலகம் அளந்தது எது? வாமன அவதாரம். வாமனனா வந்து மகாபலிகிட்ட யாச்சகம் கேட்டு திருவிக்கிரமனாக மாறினான். 3 அடி மண்ணு கேட்டான். என்னுடைய பாதத்தால் யாரளப்ப மூவடி மண் மன்னா தருகை என்று வாய் திறப்ப, திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். என்னுடைய பாதத்தால், என்னுடைய பாதத்தினாலேயே நான் அளக்கிறேன், நீ எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னு யாச்சகம் கேட்டான். உடனே சரின்னு விட்டார் பெருமாள். வந்திருக்கிறது பெருமாள்னு தடுத்த சுக்கராச்சாரியார். அவன் கேட்கல, மாயா மாணவக்கோ ஹரிஹீன்னர். வந்திருக்கிறவன் மாணவக்கனா வந்திருக்கான், ஆனா அவன் மாயன். அவன் வந்து மாயா சேட்டிதங்கள் உடையவன். அவனை நம்பாத, உன்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் போயிடும், நீ ராஜ்யத்தை இழந்துடுவேன்னு சொன்னார் குருவா இருக்கிறதுனால சுக்கராச்சாரியார். அவன் நினைச்சான் மகாபலி பெருமாள்னு சொல்றீர் விஷ்ணு, அவனே வந்து என் இடத்துல யாசகம் வாங்குறான்னா பின்னாடி வரலாற்றுல என் பேர் வந்துடுமே, விஷ்ணுவே வந்து யாசகம் வாங்கினான், அதுதானே எனக்கு பெருமை, நான் கொடுப்பேன்ட்டான். ஏன்னா நீங்களும் சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு யாசகம் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பின்வாங்கிட்டா அது ஒரு பாபம் தோஷம் சம்பவிக்கும், நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு, அதனால நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு காலம் அவன் ஹரியாக இருந்தா கூட நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த வாக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன்ட்டா. விந்தியாவளின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த 3 அடி மண்ணை தானம் பண்றான். பெருமாள் உடனே வாமன அவதாரம் என்ன பண்றார், ஒரு அடியால பூலோகத்திலேருந்து பூலோகம் அத்தல வித்தல சுத்தலம் மகாதல பாத்தாள் இந்த 7 லோகத்தையும் அளக்கிறார். மற்றொரு அடியினால திருவடி கிடுகிட்டு மேல போறது பூலோகம். இது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் பரியந்தம், பிரம்மா இருக்கக்கூடிய பிரம்மலோகம் பரியந்தம் போறது. பிரம்மா ஆச்சரியமான இந்த திருவடியை பார்த்துட்டு தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால அபிஷேகம் செய்விக்கிறார். அந்த திருவடி பூர்த்தியாக நனைஞ்சுடல, அந்த திருவடியில் இருக்கக்கூடிய 5 விரல் மட்டும் நனைஞ்சுடல, அந்த திருவடியில் இருக்கக்கூடிய கட்ட விரல்ல ஒரு துளி பாகம் மாத்திரம் நனையிறது. அங்கேருந்து விழுந்த ஜலம்தான் கங்கை அப்படின்னு நம்ம இங்க போற்றும்படியா இருக்கு. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடிவினை கலைந்தெடுக்கும் கங்கையின் கரை மேல் கைதொட நின்ற கண்டமென்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்படிப்பட்டதான கங்கா தீர்த்தம் பெருவெள்ளம் வந்தது இல்லையா, அந்த வைபவத்தை திருவிக்கிரம அவதாரத்தை 2 அடி முடிச்சு 3வது அடி எங்கப்பா வைக்கிறதுன்னு கேட்டா வேற வழி இல்லாம மகாபலி கை கூப்பினா என்னுடைய தலையில வச்சுடும்னா தலையில வச்சா. அதுக்கப்புறம் சுத்தலங்கிற லோகத்துக்கு போய் அவனை ஜாக்கிரதையா பெருமாள் பார்த்துட்டு இருந்தார். அடுத்த யுகாந்தரத்துல உனக்கு நீ பண்ண தானத்துக்கு நான் பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வாக்கு கொடுத்துட்டார். பெருமாள் வந்து அந்த சுத்தலங்கிற லோகத்துல கொண்டு போய் அவனை வச்சு பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதாக சரித்திரம் மேற்கொண்டு போறது. ஆனா இங்க என்ன யார் யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறத அந்த திருவிக்கிரம அவதாரம் பண்ணக்கூடிய சமயத்துல அவளுடைய மனோநிலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். இந்திரன் எப்படி இருந்தானா, ஏன்னா இந்திரன் தானே வந்து ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டு இருந்தான். அதனால இந்திரனை வந்து ராஜ்யத்தெல்லாம் இழந்து அவ அம்மாவன் இடத்துல பிரார்த்திச்சுட்டு ராஜ்யத்துல இழந்து நாங்க வந்து தலைமறைவா நிக்கிறோம்னு கேட்டான். அவர் கர்த்தவருடையதான பிள்ளைகள் தான் இவா. அசுரர்கள் தேவர்கள் 2 பேருக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். உலகம் சிருஷ்டியான நாளா அவ 2 பேரும் இருக்கா. அதிதி திதி அப்படின்னு 2 பேர் இருக்கா. அதிதி அப்படிங்கிறது தான் இந்த தேவர்களுடையதான அம்மா. திதிங்கிறது
அப்படின்னா அவள்லாம் அசுரர்களுடையதான தாயார். அப்ப அதிதி என்ன பண்றா, இந்த குழந்தைகள்லாம் என் குழந்தைகள் பிச்சை எடுக்கிறதே தனியா நிற்கிறதே அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கர்த்தமரை கேட்கிறா. கர்த்தமர் வந்து சரி அப்படியே பண்றேன். முதல்ல அவர் சொல்லி பார்க்கிறார், அவளுடைய பாப புண்ணியங்கள் அனுபவிச்சேதான் ஆகணும்னு. அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைகள் வந்து இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி அங்கங்க தலைமறைவா நிற்கிறதே எனக்கு மனசு கேட்கலன்னு. அப்புறம் சரின்னு பயோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதம் இந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். இந்த பயோவிரதம் பண்ணி அந்த பயோவிரதத்தினால ஒரு 12 நாள் அதுக்கு நியமமா நோன்பு நோற்றா உனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதுக்கு அதிஷ்டான தேவதை வாசுதேவன் சொன்னார். அந்த வாசுதேவனே சாட்சியாக இருந்தா, வாசுதேவனே வந்து நானே உனக்கு குழந்தையாக பிறக்கிறோம்னா அந்த வாசுதேவன் தான் இவருடைய குழந்தையாக இந்திரன்கிற பேர்ல அவன் அண்ணன் இருக்கிறதுனால இவன் வந்து இந்த வாமன அவதாரத்தில் இவனுக்கு பேர் உபேந்திரன் பேர். உபை இந்திரன் அவனுக்கு கீழே தம்பியாக அவதாரம் பண்ணி அதிதி பிள்ளையாக அவதாரம் பண்ணி அவளுக்கு ராஜ்யம் எல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கிற விஷயம் எல்லாம் மகாபலியினுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியருக்கு தெரியும். அதைத்தான் அவர் சொல்றார். அதனால இந்த இடத்துல என்னன்னா, இப்படி தானம் வாங்கி காரிய சபலமாக போகும்பொழுது இந்திரன் ராஜ்ய பலம் பெற்றோம் என்று இருமாந்திருந்தான். இந்திரன் என்ன நினைச்சிட்டு இருந்தாரா, சரி நமக்கு ராஜ்ய பலம் கிடைச்சுடுத்து, பெருமாளை பத்தி யாரும் கவலைப்படுறா, திருவிக்கிரம அவதாரம் இவ்வளவு பேர் ஆண்டாள் தான் கவலைப்பட்டாலும். அவர் திருவடியால பூலோகம் பூர்த்தியா அளந்தா அந்த திருவடி கீழே போகும் பொழுது எவ்வளவு முள்ளு கல்லெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் செதைச்சுட்டு தாண்டி அந்த திருவடி கீழே போயிருக்குமே. மேலோகத்துல அப்படி போகும் பொழுது அங்க எவ்வளவு இடையூறு இருக்கும், சூரியன்லாம் மேலதானே உதிக்கிறது, எவ்வளவு இடத்தையும் ஆகாசத்திலிருந்து அப்படி பழுத்துட்டு ஒவ்வொரு பூமியா தாண்டி ஒவ்வொரு லோகமா தாண்டி மேல போகணும்னா அந்த திருவடி எவ்வளவு நோவு பட்டிருக்கும்னு நினைச்சிட்டு வருந்தினவா ஆண்டாளும். அதனால இங்க என்ன பண்ணா, இந்திரன் ராஜ்ய பலம் பெற்றோம் என்று இருமாந்திருந்தான், மகாபலி தான பலம் பெற்றோம் என்று மகிழ்ந்திருந்தான். இருமாந்திருந்தான் செருக்கோட இருந்தான் இந்திரன். நமக்கு வந்து நல்ல வேளை இவர் உலகத்தை அளந்துட்டார், மகாபலி அவ்வளவுதான் நமக்கு இப்ப ராஜ்யம் கிடைச்சோம்னு சந்தோஷத்தோட இருமாந்து கர்வத்தோட இருந்தானா. மகாபலி என்னன்னா, பெருமாளுக்கே தானம் பண்ணிட்டோம், நமக்கு என்ன இனிமே காரிய சித்தி, அதனால கவலை இல்லைன்னு தான பலன் பெற்றோம் என்று மகிழ்ந்திருந்தான். விந்தியாவளி மகாபலியினுடையதான பெண்டாட்டி. அவ என்ன நினைச்சிருந்தான்னா, கூத்து கண்டிருந்தாள்னு எழுதினான். கூத்துன்னா மேஜிக். திடீர்னு இப்படி வாமனன் இப்படி வந்துட்டு திடீர்னு கிடுகிருந்து அவதாரம் பண்ணாலே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கேன்னு இந்த கூத்து பாக்குற மாதிரி கூத்து கண்டிருந்தாள்னு எழுதினான். அப்ப அவளுக்கு வேற எதுவும் அவளுக்கு இது இல்லை. அதனால இப்படியே போயிட்டு இந்த திருவிக்கிரம அவதாரத்துல இந்த திருவடி என்ன பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் அந்த திருவடிக்கு ஒண்ணு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அன்றையும் அந்த உலகம் அளந்ததுக்கு அந்த திருவடிக்கு இன்னைக்கு நான் வந்து அந்த அடியை போற்றி பாடுறேன், யாராலையும் திருச்சி தோஷம் வராம இருக்கணும் அந்த திருவடிக்குன்னு பிரார்த்திச்சுட்டாலும். இந்த அனுபவம் தான் நம்ம வந்து பாவனா பிரகர்ஷம்னு சொல்லிட்டோம். இதே அனுபவத்தை நம்முடைய இங்க ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டத்தில் எழுந்துள்ளி இருந்தார் மகான். அவர் வந்து ஸ்ரீ ஜெயந்திக்கு பெருமாள் புறப்பாட்டுக்கு போகும் பொழுது நம்முடைய நம்பெருமாள் கிருஷ்ணன்லாம் எழுந்துள்ளுவோம். ஸ்ரீ ஜெயந்திக்கு உரியடி நிகழ்ச்சிக்கு பாதாள கிருஷ்ணன் சன்னிதியில அது பக்கத்துல எழுந்துள்ளுவான். அப்ப வந்து பார்த்தா பாகவதால் கூட்டம் ஜாஸ்தியா பஜனை பண்ணிட்டு இருப்பார். எப்பொழுதுமே இந்த பராசர பட்டது அருளிச்செயல் கோட்டியில நிற்க வேண்டியவர் நின்று கொண்டிருந்தவர் அன்றைய தினம் மட்டும் எங்க போயிட்டாரா, பாகவதால் பக்கம் போயிட்டாராம். உடனே அங்க ஒரு சுவாமி கேட்டாரா, இன்னைக்கு ஏன் பாகவதால் பக்கம் போயிட்டே, இங்கதானே நிற்பேன் அருளிச்செயல் கோட்டியில. இல்ல, இன்றைய தினம் இந்த பக்கம் அல்லவோ பள்ளமடையாயிருக்கும், பெருமாளுடைய கட்டாட்சம் இந்த பக்கம்ல விழும், பாகவதால் மேல விழும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சாராம். இது பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு. என்னைக்கோ நடந்ததுன்னு இல்லாதபடிக்கு கிருஷ்ணன் பிரத்யட்சமாய அவதரிச்சிருக்கான். அவன் உரியடி அடிக்க போறான். கிருஷ்ணனோடு இவன் கூட வளர்ந்தவர்கள், கூட விளையாடினவர்கள், ஆஜர்பாடிகள் அப்படின்னு நினைச்சு அந்த பாகவதோத்தமன்னு அவளோட தான் இருக்கிற மாதிரி அனுபவத்துல அங்க போய் நின்னாராம் பராசரப்பட்டது. அப்ப அந்த பாவனா பிரகர்ஷம் அன்னைக்கும் ராமானுஜரை பத்தி அனுபவிக்கச்சே குந்துமத கணித்தில் பாசுரத்தை சொல்லிட்டே வந்தார் பெரிய நம்பிகள். அவருடையதான திருக்குமாரத்தி அத்துழாயின்னு பேரு. அத்துழாய்கிறவள் வந்து வாசல்ல பாசுரம் சத்தம் கேட்கவும் வந்து கதவை திறக்கிறா. நப்பின்னையோன்னு நினைச்சுட்டு அந்த ராமானுஜர் என்ன
ஆழ்வார்கள் பாசுரத்துல ஆச்சாரியர்கள் அனுபவத்தோட இருப்பா, சுவானுபவத்தோட அந்த பாசுரத்தை சேவிப்பா. அந்த மாதிரி சேவிக்கும் பொழுது அத்துழாயை பார்த்துட்டு நப்பின்னையோன்னு மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டாராம். அப்புறம் பெரிய நம்பிகள் கேட்டாரா, உந்து மத கலிட்டின் அனுபவமோ? இது உந்து மத கலிட்ட பாசுரம் 18வது பாசுரம் சொல்லும் பொழுது அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் இதுவும் பாவனா பகேஷம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த அனுபவத்துல அனுபூதியில அப்படி ராமானுஜர் முழுகிட்டாராம். அது தெரிஞ்சதான பெரிய நம்பிகள் இது உந்து மத கலிட்டன் அனுபவமோ அப்படின்னு விசாரிச்சார் அப்படின்னு இருக்கு சரித்திரம். அதனால அப்படிப்பட்டதான அன்னைக்கு அளந்த திருவடிக்கு எதுவும் கண் திருஷ்டி வராதபடிக்கு இன்னைக்கு பாடினாலாம் ஆண்டாள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னா, சென்றங்கு பெருமாளுக்கு யுத்தம் பண்ணணுமானா அந்த சத்துருக்கள் இங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதபடிக்கு அவ இடத்துலயே போய் அவளை அழிச்சு வெற்றியை நிலைநாட்டிட்டு வரக்கூடிய ஒரு கல்யாண குணம் பெருமாளுக்கு. அவன் வந்து வரட்டுமேங்க, நம்ம இடத்துல படம் இருக்கு பாத்துக்கலாம்னு இங்க இருக்க மாட்டார். ஒண்டியா கூட பெருமாள் போய் யுத்தம் பண்ணிட்டு வருவார். அப்படிப்பட்ட பராக்கிரமுடையவர். அதனாலதான் பெரியாழ்வாரே சொல்லும் பொழுது வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல், அதுல வந்து அந்த பாசுரத்துல இலங்கை பாடாலாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, அவரும் ஒரு பல்லாண்டு பாடிட்டார் ராமனுக்கு. இலங்கை பாடாலாக, இலங்கையில அவன் பண்ண அக்கிரமத்துக்கு இலங்கையை அழிச்சு அந்த இலங்கேஸ்வரனை அடிச்சு வதம் பண்ணதான ராமனுக்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் இல்லையா? அது அப்படி பாடினார். திருமேஷி ஆழ்வாரும் இதையே சொல்றார். செற்றங்க தென்னிலங்கை செற்றாய், அங்க போய் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய ராவணனை அவனை வந்து வதம் பண்ணிட்டு வெற்றியோட அந்த போர் பண்ண ஒரு திறமை இருக்கா, அந்த திறமைக்கு போற்றிங்கிற ஆண்டாள். இங்க திருமேஷி ஆழ்வார் சொல்றார், இலங்கை மன்னனை ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே. இலங்கை மன்னனை ஐந்தொடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே. விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வலங்கொள குடந்தையுள் கிடந்த மாலுமல்லையே. இலங்கை மன்னனை, இலங்கை மன்னன் யாரு? ராவணன். 5 தலை. அதனால இலங்கை மைந்தனை ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துக, வாழ மரத்தை வாழ கொத்த அப்படி அருவாளால சீவர மாதிரி பெருமாள் அனாயாசமா வதம் பண்ணார். எல்லா தனியும் பூமியில விழுந்து பரடுறதான். இலங்கை மன்னனை ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வெற்றி கொண்ட வீரனே. அங்க போய் எல்லாத்தையும் ஒழிச்சு சத்துருக்களை ஒழிச்சுட்டு வந்த வீரனே அப்படின்னு கொண்டாடுறது. அதுதான் இங்க ஆண்டாள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சொன்னார் இல்லையா? பொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. பொன்ற ஜகடம் உதைத்தாய், ராமாவதாரத்திலேயாவது ராமன் அவதாரம் பண்ண பிறகு ராமனுக்கு கல்யாணம் ஆச்சே 12 வயசு, சீதைக்கு 6 வயசு, ராமனுக்கு 12 வயசுல கல்யாணம். அதுக்கப்புறமா 12 வருஷம் அயோத்தியிலேயே இருக்கார். ஆச்சரியமாக சீதையோட கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். சுகமா இருக்கக்கூடிய ஒரு சமயம் அப்புறம் தான் கைகையை வரம் கேட்டு காட்டுக்கு போறார். அப்ப காட்டுக்கு கிளம்புறச்சே 24 வயது, காட்டுல 14 வயசு, 14 வருஷம் காட்டுல அங்க இருந்தார். திருப்பி வரைச்சே 38 வயசு, 38 வயசுக்கு தான் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறார். அப்போ ராமனுடைய வயது. அப்ப ராமன் எப்ப யுத்தம் பண்ணினா, இலங்கைக்கு
காட்டுக்கு போகும் பொழுது தானே. அப்ப காட்டுக்கு போகும் பொழுது கிளம்பின பொழுது 24 வயசுக்கு மேலதான். அதனால ராமனாவது 24 வயசுக்கு மேலதான் யுத்தம் பண்ணினா பராக்கிரமத்தை காண்பிச்சான். ஆனா கிருஷ்ணனை பார்த்தேன்னா பிறந்ததுலேருந்து புல் பூண்டு எல்லாம் அசுரர்கள் அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதினான். ஏன்னா எதுல அசுரன் இருக்கா, புல்லு ரூபத்துல திடீர்னு ஒரு அசுரன் வருவான். அது மாதிரி எங்கெங்க வேணா அசுரன் வருவான். ஒரு குழந்தைய படுக்க வச்சிருக்கா சகடாசுரன். ஒரு சக்கரம் இருக்கு, சக்கரத்துக்குள்ள ஒரு அசுரன் பிரவேசிச்சு அந்த சக்கரம் குடுன்னு ஓடுறது, அவனை போய் வதம் பண்றதுக்கு கிருஷ்ணன் சக்கர ரூபத்துல போறான். அந்த மாதிரி எல்லாம் வதம் பண்ணிருக்கான், சகடாசுர வதம். அந்த சகடாசுர வதம் இருக்கு, அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்றா. பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய். குழந்தையிலேயே எங்க கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா அந்த சகட ரூபமா வந்தவனுக்கு ஓங்கி ஒரு காலால ஒரு உதைச்சான். அந்த சின்ன குழந்தை தான், அதான் வலி அவனை தான் கேட்கணும், சகடாசுரன் தான் கேட்கணும் எப்படிப்பட்ட வலின்னு. ஏன்னா பெருமாளுக்கு எல்லா விதமான அட்ட சித்தி உண்டு, அகிமா நெகிமா மகிமா எவ்வளவோ சித்திகள் உண்டு இல்லையா. அதனால ஓங்கி ஒரு ஒரு உதைச்சான். அந்த உதைச்ச உடனே ஓடி போய் அந்த சகடம் கிட்டு ஓடி உருண்டு போய் அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லுவாள், அவன் தனித்தனியா உடஞ்சி போயிடுத்தான். சகடபசுரர் உடல் வேறான்னு சுவாமி நம்மாழ்வார். அதனால சகடபசுரர் உடல் வேறா பிளந்தி வீய திருக்காலாண்ட பெருமானே, தளர்ந்தும் முறிந்தோம். அந்த சகடமானது தளர்ந்து போயிடுத்து, அந்த சகடமானது முடிஞ்சு போயிடுத்து. தளர்ந்தும் முறிந்தும் சகடபசுரர் உடல் வேறா பிளந்தி வீய திருக்காலாண்ட பெருமாளே. பிளந்தி வீய அப்படி சகடாசுர வதம் பண்ணினானே சின்ன குழந்தையில. அந்த பொட்ட சகடம் உதைத்தாய், அந்த சகடம் உதைச்ச பொழுது அது யார் பார்த்துட்டு இருந்தாலோ, யாராவது கண் திருஷ்டி வச்சுட்டா என்ன பண்றது, அதுக்காக நான் இப்ப அந்த திருஷ்டி தோஷம் படாம இருக்கணுமேங்கிறதுக்காக போற்றி பாடுறேங்கிறான். பொன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. ஒரு 5-6 வயசு இருக்கும். 5-6 வயசுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, புல் பூண்டுகள் எல்லாம் அசுரர்கள். புல் பூண்டுகள்லாம் அசுரர்கள் ஆயர்பாடியில. ஏன்னா கம்சனால அனுப்பி முதல்ல பூதனையை அனுப்பிச்சா, அவ அம்மா வேஷத்துல வந்து பாலை கொடுத்துட்டு போனான். அதனால அப்படி ஆரம்பத்திலேருந்தே குழந்தையிலேருந்தே அவனுக்கு எதிரிகள் சத்துருக்கள் ஜாஸ்தி. அதனால இங்க என்னன்னா, இப்படியே ஆச்சரியமா மாடு கண்ணுகளை மேய்க்கிறதுக்காக கண்ணு மாடுலாம் அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போய் காட்டுக்கு போகணும். கையில டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் தயிர் ஞாபகம் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்துருவான். மாடு எங்க நிக்கிறதோ அங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் திருப்பி மாடை மேய்ச்சின்னு வரணும். தண்ணி இருக்கிற இடத்துல ஜலத்தை தண்ணி காட்டணும் மாட்டுக்கு. இப்படி எல்லாம் பண்ணணும். அப்படி எல்லாம் குழந்தைகளோட மாடு மேய்ச்சின்னு போயிட்டு இருக்கான்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். சாதப்பல் நிறை பின்னே தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ. சாதப்பல் நிறை பின்னே தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ. நில நன்னகுஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே கோலச் செந்தாமரை கண்மிளிர குடலூதி இசை பாடி குனித்து அயரோடு ஆலித்து வருகின்றாய பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே. அயரோடு ஆலித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே அயர்கின்றதே. இப்படி சால பன்னரை பின்னே பசுமாடு கண்டுகள்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான் கண்ணன். ஒரு இடத்துல பார்த்தா ஆச்சரியமான ஒரு மரம் தெரியறது. அதுல பிளாம்பழம் இருக்கு. இந்த மாடு கண்டுகளோடு ஒரு அசுர கன்று கூட போயிடுது. அசுர கன்றுன்னு அந்த கூட இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியல. கண்ணன் இடத்துல மறைக்க முடியுமா? கண்ணன் பார்த்துட்டான். உடனே பார்த்தா ஒரு மரம் இருக்கு, பிளாம்பழ மரம். அதுல பார்த்தா ஒரு பழம் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடலாம் போல கணிஞ்சு ஜம்முன்னு இருக்கு. உடனே இந்த கண்ணன் இவா 2 பேரையும் பார்த்தா புரிஞ்சுட்டான்.
அதனால எந்த கன்று வந்து அசுர கன்றா தெரியறதோ அந்த அசுர கண்ணை காலை பிடிச்சி அப்படியே சுத்தி அந்த விளாங்காய் மேல ஒரு விளாப்பழத்து மேல அடிச்சான். அந்த கண்ணுக்குட்டி பழத்தை அடிச்சோன்னா ஒரே சமயத்துல ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரே அடியில இவனும் மாண்டான், அந்த விளாம்பழமும் மாண்டான், அசுரனா அப்படியே படுத்துட்டு இருக்கான். 2 பேர் வதமும் ஆயிடுது. அந்த வதத்தை சொல்றா, இப்படி ஒரு வதம் பண்ணியே கண்ணா, சின்ன குழந்தையில இப்படி ஒரு வதம் பண்ணியே அப்படின்னு அப்படியே வயிறு பிடிச்சுக்கிறாளாம். ஆழ்வார்கள்லாம் பயப்படுறா, இப்படி ஒரு நடந்துட்டே அப்படின்னு. இங்க வந்து அந்த அசுரனை வந்து இப்படி கன்று அப்படி சுத்தி போனதுனால கை போற்றி தானே சொல்லியிருக்கணும். ஆனா இவ கை போற்றின்னு சொல்லல, கடல் போற்றின்னா. கடல்னா கால்னு அர்த்தம், கடல்னா திருவடின்னு அர்த்தம். அப்ப கடல் போற்றின்னு ஏன் சொன்னா அப்படின்னா, இப்ப கிராமங்கள்ல போய் மாங்காய் அடிக்கிறதுக்கு போயிருந்தா தெரியும். குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது மாங்காய் அடிக்கிறதுக்கு போனா கிடுக்கிட்டு கல்லை எடுத்து வந்து இப்படி ஓடி வந்து அப்படி தூக்கி போடும்போது காலை ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் காலை தூக்கிப்பா பேலன்ஸுக்காக. அந்த திருவடியை வந்து அந்த காலுடைய பாதம் இந்த பக்கம் இருக்கிற பின்னாடி இருக்கிறவாளுக்கு தெரியும். அது மாதிரி குஞ்சித பாதம்னு எழுதினான் வியாக்கியானத்துல. அதனால கண்ணன் குஞ்சித பாதம் தெரிஞ்சுதான் ஆண்டாளுக்கு. அதனால அந்த திருவடிக்கு போற்றி கடல் போற்றின்னா. அதனால அப்படி ஒரு பெரிய காரியம் அது. குழந்தையில இப்படி ஒரு காரியம் பண்றதுன்னு பூதத்தாழ்வார் வயிறு பிடிச்சுட்டாரோ, இப்படி ஒரு காரியம்லாம் பண்ணாத கிருஷ்ணா, எனக்கு வந்து கவலையா இருக்குன்னு. வழக்கன்று கண்டாய் பரிசகடம் செற்றாய், வழக்கன்று கண்டாய் பரிசகடம் செற்றாய், வழக்கென்று நீ மதிக்க வேண்டா, குடக்கன்று தீ விளைவின் காய் கெறிந்த தீமை திருமாலே, தீமை திருமாலே பார்விளங்க செய்தாய் படி, பார்விளங்க செய்தாய் படி, வழக்கன்று கண்டாய் மதிசகடம் செற்றாய். சகடாசுரனை போய் நீ யுத்தம் பண்ணி வென்றதெல்லாம் சின்ன குழந்தையில பண்ணக்கூடிய பராக்கிரமமான காரியமாச்சே, உனக்கு தகுதி கூட வரலையே, நீ அப்படி ஒரு காரியம் பண்ணியே அப்படின்னு வயிறு பிடிச்சிட்டு எனக்கு கவலையா இருக்குங்கிறது பூதத்தாழ்வார். அப்படி பண்ணதான காரியம். அதனாலதான் கடல் போற்றி அப்படின்னு திருவடி குஞ்சித பாதமா தெரிஞ்சுதான். அதனால கடல் போற்றின்னு ஆண்டாளுடைய மங்களாசாசனம். அதனால கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று அதாவது ஒரு சமயத்துல என்னாச்சு, இந்திரனுக்குன்னு நந்தகோபர் வந்து நிறைய அன்னங்கள், விதவிதமான அன்னங்கள், பழங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுத்து நந்தகோபர் பண்ணிட்டு இருந்தார். கண்ணன் ஒரு நாள் வந்து கேட்டா, அப்பா என்னப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கியே? இல்லப்பா இந்திரனுக்கு வந்து பூஜை பண்ணணும், நம்ம கிராமத்துல நம்ம இதுல வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், இந்திரனுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டான் குழந்தை கண்ணன். ஏன்டா கேட்கிற, இந்திரனுக்கு எதுக்கு பண்ணணும்னா நமக்கு மழையெல்லாம் இந்திரன் தானே கொடுக்குறான், அந்த மழை பெய்யறதுனால தானே மலையில எல்லா இடத்துலயும் நிலங்கள்லாம் பசுமையான புல்லுகள்லாம் முளைக்கிறது. அந்த புல்லுகள்லாம் நம்ம பசுமாடு கன்றுகள் சாப்பிட்டு தானே பால் கொடுக்கறது. அந்த பால் தானே நம்ம வியாபாரம் பண்றோம், பாலை தயிராக்குறோம், தயிரை வெண்ணையாக்குறோம், இப்படி எல்லாம் பண்ணி தானே நாம வந்து வியாபாரம் பண்ணி தானே பிழைக்கிறோம்ப்பா. இந்திரனுக்கு பண்றத பண்ணணும்னு. இந்திரனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்திரன் வந்து இந்திரனுக்கு கொடுக்கறதுனால கொடுக்காத போதான் நடிச்சிட போறது இல்ல. இந்திரனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெருமாள் தான் நமக்கு கொடுக்குறான், பகவான் தான் நமக்கு கொடுக்குறான். அந்த பகவான் எப்படி இருக்கான்னா, இந்த பாருங்க இந்த மலையா இருக்கான். இந்த மலைக்கு பேர் கோவர்தன மலைன்னு பேர். இந்த கோவர்தன மலையா இருக்கான். இந்த மலைக்கு நாம பூஜை போட்டாலே நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு கண்ணன் சொல்றான். கண்ணன் சொல்றத நந்தகோபர் மீறதுக்கு இஷ்டப்படல. சரி நீ என்னதான்ப்பா சொல்ற? இல்ல நீங்க கோவர்தன மலைக்கு பண்ணுங்கோ அப்படின்னா, ஆச்சரியமான திருப்பாவாடை மகோத்சவம்னு எல்லா இடத்துலையும் நடக்கிறது பாருங்க. அநேகமான சித்திராண்டங்கள், அநேகமான பக்ஷணங்கள் எல்லாமே கொண்டு வந்து வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அதுக்கு என்னன்னா, ஒரு வருஷம் பெருமாளுக்கு ஆராதனத்துல ஏதாவது லோபங்கள் இருந்ததுன்னா, ஒருவேளை தடிகையில சரியா இல்லாம இருந்ததுன்னா, ஒரு நாள் சேர்த்து பண்ற மாதிரி திருவாராதனங்கள் இருந்தது, ஒரு வேளை சேர்த்து பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா இந்த திருப்பாவாட மகோத்சவம் நடக்கிறது. கோவர்தனத்துல கண்ணன் பண்ணதுனால அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் அந்த எல்லா சன்னிதானத்திலையும் திருப்பாவாடை மகோத்சவம்னு பண்றா. இந்த கோவர்தனத்துல எல்லா தனியையும் கொண்டு வந்து கோவர்தன மலை சாப்பிடுமான்னு நந்தகோபர் கேட்டார். நன்னா சாப்பிடும், கவலையே படாதீங்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனே அந்த கோவர்த்தன மலையாக மாறி அத்தனை பக்ஷணங்கள் அத்தனை சித்திராண்டங்களையும் சாப்பிட்டான். நந்தகோபருக்கு பரம சந்தோஷம், அந்த மலை சாப்பிடுறதுன்னு. ஆனா இந்திரனுக்கு அந்த டேட்டை பாக்குறோம், இன்னைக்கு நமக்கு இங்க உபச்சார பக்ஷணங்கள்லாம் வரணுமே, வரலையே. இவ அந்த ஆயர்பாடியில பண்ணுவாளே என்ன ஆச்சுன்னு எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தா எல்லாம் மலை சாப்பிட்டுட்டு இருக்குங்கிறான். அந்த மலை வேஷத்துல கண்ணன் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவனுக்கு ஒரு கர்வம் வந்தது, எப்படி நமக்கு சேர வேண்டியது அப்படி பண்றானே அப்படின்னு, நம்ம அந்த கண்ணனை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஆயர்பாடி ஜனங்கள்லாம் தவிக்கும்படியா கல்மழை, மழை சாதாரண மழை இல்லை, கல்மழையா பெய்தானாம். அந்த கல்மழை வந்த உடனே கிருஷ்ணன் பார்த்தா எல்லாரும் இங்க வாங்குவோன்னுட்டு அந்த கோவர்த்தன மலையை அப்படி ஒரு பெரட்டி, அது மேல இருக்கிற அந்த கூம்புக்கு அளவுக்கு கீழே கூம்பு இருக்குமா, அப்படியே பெரட்டிட்டு அந்த கூம்பை பிடிச்சிட்டு கொடை மாதிரி அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அத்தனை மாடு கன்றுகள் பசுக்கள் எருதுகள் என்னென்ன இருக்கோ எருமைகள் எல்லாத்தையும் கீழே இறக்குதோ. ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் கீழே வந்துருக்கோம். பெரிய பள்ளத்துல எல்லாரும் கீழே இறங்கிட்டான். உள்ள இறங்கினா பெருமாளுடைய கிருபையினாலே பாதச்சாயா சுகா பந்துகூன்னு சொல்றோம் இல்லையா, பாதச்சாய பெருமாளுடைய பாதச்சாயை இருந்துடுத்தோம்னா நமக்கு அவனுடைய நிழல்ல இருந்துட்டோம்னா எந்த கவலையும் கிடையாதான். வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவனுடையதான தரு, வாசுதேவன்கிறதான ஒரு விரக்ஷம், வாசுதேவன்கிறதான மரம், அந்த மரத்தினுடைய நிழல்ல இருந்துடுத்துன்னா சுகம் உஷ்ணம் தெரியாது, சீதளம் குளிர் தெரியாது, எதுவும் தெரியாதபடி இருக்குமா. அதனால வாசுதேவ தருச்சாயா, அப்படி ஒசந்ததான வாசுதேவன்கிறதான விரக்ஷம் பெருமாளுடைய மரம். அதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் என்னப்பன் எனக்காயுகுளாய் என்னை பெற்றவளாய், என்னப்பன் எனக்காயுகுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், என்னப்பன் எனக்காயுகுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவில் நகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. மின்ன பொன்மதில் சூழ் என்னப்பன் திருவிண்ணகரப்பன் இந்த பெருமாளுக்கு பேரு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒப்பலியப்பன் கோயில்னு ஆச்சரியமான பெருமாள், சங்கு சக்கர தாரியா எடுத்தோடி இருப்பார். அப்படியே அதிகமான உயரம். அங்கேருந்து கருடாழ்வார் சனையிலேருந்து அப்படி எட்டி பார்த்தா கூட பெருமாள் அப்படி எட்டி பார்ப்பாராம். பக்தனுக்கு ரொம்ப அவசரமா இருக்கும் போது இருக்கு, அங்கேருந்து கை கூப்புறான் அப்படின்னு பெருமாள் அப்படி முகத்தை காமிப்பாராம். முகத்தை பார்த்த உடனே இந்த பக்தன் திருப்திப்பட்டு போயிடுவானாம். அப்படிப்பட்டதான பெருமாள் வாத்சல்யம் உடையவர். என்னப்பன் அவரை கொஞ்சரர், நான் குழந்தை மாதிரி நம்மாழ்வார் கொஞ்சரர். என்னப்பன் எனக்காயுகுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் நம்ம குழந்தைய கொஞ்சம் இல்லையா, பொன்னப்பா முத்தப்பா மணியப்பான்னு நம்ம குழந்தையில கொஞ்சம் சாஸ்வதமான குழந்தைய ஆழ்வார் கொஞ்சரர் நம்மாழ்வார். பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவில் நகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன், அவனுக்கு ஒப்பு யாருமே கிடையாது. தந்தனல் தனதாள் நிழலே, தந்தனல் தனதாள் நிழலே, தந்தனல் தனதாள் நிழலே. இல்லையா, இந்த பெருமாளுடைய திருவடி வாரத்தில் இருந்தா நமக்கு எதுவும் குறை இருக்காது. அந்த மாதிரி ஆயர்பாடியில கண்ணன் அப்படி அந்த மலையை அப்படி தூக்கி அப்படி பிடிச்சி நின்னானோ. பிடிச்சி நிற்கும் பொழுது அத்தனை பேரும் கீழே இறக்கிட்டா வெளியில இருக்கக்கூடிய அந்த கல்மழை ஒரு கல்லு கூட உள்ள வந்து படல, யாருக்கும் காயம் இல்ல, யாருக்கும் அடிபடல, பசு கண்டுகளுக்கெல்லாம் குறைவில்லாம எல்லாத்தையும் காப்பாத்தினானா. 7 வயசு குழந்தை, 7 வயசு பாலகன் 7 நாள் அந்த கொடையை பிடிச்சி நின்றுதான் அத்தனை பக்தாதிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அனுபவிக்கிறார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவள் அன்று ஞானம் அளந்த பிரான் பரஞ்சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவள், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவள் அன்று ஞானம் அளந்த பிரான். அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் தான் எங்க இருக்கான்னா திருவேங்கடமுடையானாக திருமலையில இருக்கானோ. அதனால அந்த திருவேங்கட மலையை சேவிச்சாலே போதுங்கிறார் ஆழ்வார். இங்க
அதனால மலை ஒன்றுமே தொட, மலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே, திருமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே. பெரியாழ்வார் அனுபவிக்கிற இஸ்கான் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கான், மலையை பிடிச்சிட்டு இருக்காங்கிறச்சே இப்படி ஒத்த வரல இப்படி காமிப்போம். அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி கண்ணன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் வரைஞ்சிருப்பா, சித்திரம் எல்லாம். ஆனால் ஆழ்வார் வந்து பிராக்டிக்கலா சொல்றாரு பெரியாழ்வார். படங்கள் பலவும் உடை பாம்பரையன், படங்கள் பலவும் உடை பாம்பரையன், படல் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். படங்கள் பலவும் உடை பாம்பரையன், படல் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரை தான். தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து, தடங்கை விரலைந்தும் கை விரலைந்தும் விரலைந்தும் ஐந்தும், தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரை தான். தாமோதரன் தாங்கு தடவரை தான் சொல்றாரு பார்த்தீங்களா. படங்கள் பலவுமுடை பாம்பரையன், படற்பூமியை, இந்த பூமியை தாங்கணும்னா தாங்கி கிடப்பவன் போல் கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து, 5 விரலையும் அப்படி தூக்கி நிறுத்தினான், மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைத்தான் அப்படின்னு கொண்டாடினார் இல்லையா. அப்படி அந்த மலையை தாங்கி பிடிச்சா அத்தனை 7 நாள் அந்த குழந்தை அப்படி கட்டப்பட்டது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்டான், இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டான். ஆனா பெருமாள் வந்து அந்த மன்னிச்ச குணத்துக்கு நான் வந்து போற்றி பாடுறேன்னா ஆண்டான். அந்த மன்னிச்சியோ இல்லையோ, அவன் அவ்வளவு பண்ணின தீங்க அவன் நினைக்காம, அந்த 7 நாள் உன்னுடைய சிரமத்தையும் நினைக்காம அவனை வந்து இந்திரனை வந்து மன்னிச்சியே, அந்த குணத்துக்கு கல்யாண குணத்துக்கு போற்றிங்கிறான். இது எது போலன்னா, ஜனஞாச்சாரியன்னு வியாக்கியானத்துல திருப்பா வியாக்கியானம் பண்ணியிருக்கிறவர் அவர் வந்து சாதிக்கிறார். சவலை பையல் தன்னை கிள்ள பூக்காள் கை நொந்தவாறு உடல் விட்டு கொடுத்திருக்கும் தாயை போலே அப்படின்னு வியாக்கியானம். சவலை பிள்ளைன்னு ஒண்ணு இப்பெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல என்னன்னா, ஒரு குழந்தை, ஒரு தம்பதிகளுக்கு, புது தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா 1 வருஷத்துல 1.25 வருஷத்துக்குள்ளே அடுத்த குழந்தை பிறந்துடும். அப்ப என்னன்னா, இப்பெல்லாம் வந்து அது எல்லாருமே நினைவு தெரிஞ்சவாளா இருக்கா, அதனால அறிவியலும் நல்லா முன்னேறி இருக்கு. அந்த காலத்துல உடனேயே பிறந்துடும். அப்ப வந்து இந்த முதல் குழந்தைக்கு, இப்ப 2வது குழந்தை, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியது அவசியமா போயிடும் அந்த தாய்க்கு. அந்த தாய் வந்து அந்த குழந்தையை தான் பரிபாலனை பண்ணுவா. ஏன்னா அதுதானே பிறந்திருக்கு, புது குழந்தை, அதுக்கு பால் தான் ஆகாரம் கொடுத்தாகணும். ஆனா முதல் குழந்தையும் 1 வயசு தானே கிட்டத்தட்ட இருக்கும், அதுவும் பால் சாப்பிட்ற குழந்தை தான். அந்த குழந்தை என்ன பண்ணுமா, எனக்கு அம்மா அம்மான்னு அந்த அம்மாவை போட்டு அடிக்குமா, அப்புறம் வந்து கிள்ளுமா, அப்படி எல்லாம் பண்ணி அழுமா. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுவா, நான் பண்ண தப்புக்கு நான் நல்லா வாங்கிக்கணும், தப்பு இல்லை, அதனால நீ அடிச்சு கிள்ளினா அதுக்கு சாப்பிட வேண்டிய பாலுக்கு பங்கு போட வேண்டியதாயிடுது. அந்த முதல் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கணும், அந்த குழந்தையும் என்னுடைய குழந்தை தானே, அது கொடுக்க வேண்டிய பாலை நான் பங்கு போட்டு இந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தைக்கு நான் கொடுக்குறேனே அப்படிங்கிறதுனால, அது அடிச்சாலும் கிள்ளினாலும் உடல் விட்டு கொடுத்திருக்கும் தாயை போலே அப்படின்னு வியாக்கியானம் எழுதியிருக்கான். சவலை பையல் தன்னை கிள்ள புக்காள், அது கிள்றது அந்த குழந்தை, 1 வயசு குழந்தை, கிள்ள புக்காள் கை நொந்தவாரை, வலிக்கும் இல்லையா அவளுக்கு. ஆனா கை நொந்தவாரை வலிக்கிறதுங்கிறதுனால அந்த குழந்தைய அடிச்சு தள்ளிட மாட்டா, அந்த குழந்தைய அரண்ட போன்னு மிரட்ட மாட்டா. நான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு உடலை விட்டு கொடுப்பாளாம், கிள்ளதான் கிள்ளிக்கட்டும் அப்படின்னு தான் அனுபவிப்பாளாம். அதனால உடல் விட்டு கொடுத்திருக்கும் தாயை போல அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி இங்க வந்து யாருன்னா, கிருஷ்ணன் வந்து இந்த கோவர்த்தன மலைக்கு பண்ண சொன்னா, ஆனா சபல பிள்ளை யாருன்னா இந்திரனா. பெருமாளுக்கு எல்லாரும் குழந்தை தானே. அங்காணி அந்யா தேவதாகான்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் தான் அங்கி. பெருமாளுடையதான திவ்யமான திருமேனியில எல்லா தேவர்களும் அங்கதான் இருக்கா, வாசம் பண்றா.
அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு இந்திரனும் அவன் தானே சிருஷ்டிச்சிருக்கான், பெருமாள் தானே சிருஷ்டிச்சிருக்கான். அதனால அந்த அந்த குழந்தை இந்திரன் சவல பிள்ளைய போலையா. அதனால கோவர்த்தனத்துக்கு பண்ண சொன்னா இல்லையா, அது அவனுடைய அடுத்தது பிறந்த குழந்தை மாதிரி. அதனால இந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கறச்சே அந்த குழந்தை கல்லால மழை பெய்ஞ்சதுன்னா அதை பொறுத்துண்டானா எம்பெருமா. அதனால பொறுத்துண்டா அந்த பொறுத்துண்டதான ஒரு குணம் இருக்கே, அவனை சிக்ஷிக்காத, அவனுக்கு தண்டனை கொடுக்காதபடி அந்த பொறுத்த குணத்துக்கு உனக்கு நான் போற்றி பாடுறேன்னா ஆண்டான். அதுதான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அவளுக்கெல்லாம் வேல் அவன் வம்சத்துக்கே உண்டு. அவன் கையில வச்சுட்டு இருப்பான். நந்தகோபுரம் கையில வேல் வச்சுட்டு இருப்பார். முதலே பாத்திரத்திலேயே அனுபவிச்சோம் இல்லையா, கூர்வேல் கொடுந்தொடியில நந்தகோபுரம் குமரன். கூர்வேல் கூர்மையான வேலை வச்சுட்டு இருக்கணும். எதுக்கு வேலை வச்சுட்டு இருக்கணும்? நந்தகோபருக்கு வேலை எதுக்கு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணன் மேல எறும்பு ஊருமோ ஈ ஊருமோ ஏதாவது ஊறித்துனா வேலை பாய்ச்சி விரட்டுவானும். அப்படி இப்ப கிருஷ்ணன் இடத்துல அவ்வளவு பாசத்தினால வேலை பாய்ச்சிருது. பிராட்டியும் பெருமாளும் தனியா தெரிஞ்ச சித்திரக்கூடத்துல இருக்கிறச்சே இந்த கதைய ஆஞ்சநேயருக்கு பிராட்டி சிஞ்சுபாபிஷத்துல இருக்கும்போது சொல்றா, நீ ராமன் இடத்துல போய் சொல்லு, நீ என்ன பார்த்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும், இந்த கதையை என்கிட்ட சீதம்மா சொன்னான்னு சொல்லு, ராமருக்கு தெரியும் என்ன பார்த்தது உண்மை நம்புவர். அதனால இளைய பெருமாளும் அறியாத விஷயமீரே அப்படின்னு வியாக்கியானம். இளைய பெருமாளுக்கும் தெரியாத விஷயம் அப்படின்னா இந்த காக்காசுர விற்த்தாந்தம். இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்லிட்டு இருந்தா, அந்த சொல்லிட்டு இருந்த பொழுது இந்த காக்கை தீட்டினோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தான ஆசனம், அந்த ஆசனத்திலேருந்து ஒரே ஒரு தர்ப்பம், அது மடி குறைச்சல் தான், நம்ம கால் பட்டிருக்கோம், நமக்கு உட்கார்ந்துக்கிறோம். அந்த மடி குறைச்சலா இருந்தாலும் ஒரு தர்ப்பத்தை எடுத்து அதை பிரயோகம் பண்ணினா அது பிரம்மாசிரமா புறப்பட்டு காக்கா விரட்டிட்டு இதெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா. அனுபவிச்சு அதை இந்த கதை சொல்லிட்டே இருக்கத்தே ஆஞ்சநேயர் நினைச்சிருந்தாரா, என்ன ஒரு காக்கைக்கு போய் ராமன் பிரம்மாஸ்திரத்தை போய் விடுறாரு, காக்கைக்கு சாதாரணமா அழிச்சுடலாமே அப்படின்னு நினைச்சாராம். உடனே அது நினைச்சது பிராட்டிக்கு தெரிஞ்சு கொடுத்தான். பிராட்டி உடனே நிறுத்தி, ஆஞ்சநேயா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஒரு காக்கைக்கு பிரம்மாஸ்திரத்தை ஏவராரு, என்ன பெரிய பராக்கிரமம் அப்படின்னு நினைக்கிற, அந்த இடத்துல எது எய்யறோ எதை எய்தார் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்காக முக்கியம். அவன் தொட்டு தீனிறது என்னுடைய திருமேனினாலும் பிராட்டி. அந்த பிராட்டியின் இடத்துல ஊற்றமுடையாய் அனுபவிச்சோம் இல்லையா. பிராட்டியின் இடத்துல ஊற்றமுடையவன் எம்பெருமான். அவனுக்கு ஒரு பிராட்டிக்கு ஒரு ஆபத்துங்கும் பொழுது அவ்வளவு பிராட்டிக்கு ஒரு முக்கியத்துவமா அந்த இருக்கிற ஒரு பாசத்தினால அவன் அந்த பிரம்மாசத்தை ஏவினானே தவிர காக்கா கொள்றதுக்கு சாமான்யமா கொண்டுடலாம்னாலும். அந்த மாதிரி இந்த ஈட்டி இருக்குன்னா ஈட்டி வேணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரு கொசுவையோ எறும்பையோ விரட்டுறதுக்கு கையால கூட தட்டி விட்டுலாமே. ஈட்டி எதுக்குன்னா கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தாலே, கண்ணடத்துல இருக்கக்கூடிய பிரியத்தினாலே அப்படின்னு எழுதுறான். அதனால அந்த வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போல் அந்த வேலை இவன் என்ன பண்ணுவானா, ஆடு மாடு பசுமாடு கன்றுகளை மேய்க்கும் போது கையில எடுத்துட்டு போவானா அந்த வேலை. ஏன்னா அந்த வேலாயுத எதுக்குன்னா, அந்த மாடுகளை சாப்பிட வரக்கூடிய சிம்மமோ அதாவது சிங்கமோ புலியோ வந்துடுத்துன்னா அதை பாய்ச்சி விரட்டுறதுக்காக இந்த வேலை பாய்ச்சியை துரத்தி விடுவான். அதுக்காக இந்த வேலை வச்சுட்டு போவானா. அதுதான் இங்க ஆண்டாள் அற்புதமா சொல்றா, வென்று பகை கடிக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். என்று என்று உன் சேவகமே, சேவகம் தான் உன்னுடைய கைங்கரியம், உன்னுடைய கைங்கரியம் தான் எனக்கு முக்கியம். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். ஆனா இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய். ஏன் இன்னைக்கு வந்தோம், ஏன் நாங்க அன்னைக்கே வரலன்னு நீ கேட்கலாம் கண்ணா. எங்களெல்லாம் நிலவரையில அடைச்சி வச்சுட்டா. கோபவர்த்தர்கள்லாம் எங்க குலத்துல பெரியவர்கள்லாம் இருக்காளே, நிலவரையில எங்களை அடைச்சு வச்சுட்டா. உன்னை பார்க்க முடியல, பேச முடியல, வர முடியல, கைங்கரியம் பண்ண முடியல. இப்பதான் என்னை விட்டுருக்கா, அதனால இன்னைக்கு பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறாளாம் கிருஷ்ணன் இடத்துல. சேவகமே ஏற்றி பறிகொள்வான் இன்றியாம் வந்தோம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று உலகம் அளந்ததுக்கு இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ, இன்னைக்கு வந்தோம். அதே மாதிரி சென்றங்க தென்றலங்கி செற்றாய் திரள் போற்றி இன்றியாம் வந்தோம். இது அதையும் இணைக்கணும். அன்னைக்கு நீ பண்ணதுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா அதான் காரணம்.
அதனால கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி இன்றியாம் வந்தோம் இலங்கையிலும், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இன்றியாம் வந்தோம் இலங்கையிலும், வென்று பகைகளுக்கு நின் கையில் வேல் போற்றி இன்றியாம் வந்தோம் இலங்கையிலும். அப்படி நீ வேலெல்லாம் கையில வச்சுட்டு இருக்க, உனக்கு எந்த விதமான திருஷ்டி தோஷமும் படக்கூடாதுங்கிறதுக்காக பல்லாண்டு பாடுறா அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடியது. பெருமாளுடைய திருவடிய, அப்புறம் அவனுடைய திரள், அவனுடைய திறமை, அவனுடைய புகழ், அவனுடைய கடல், கடல்னா அவனுடைய திருவடி, அவனுடைய குணம், அவனுடைய வேல் எல்லாத்தையும் போற்றி பாடுறான். ரொம்ப அற்புதமாக போற்றி பாடுறா. இந்த போற்றி மொத்தம் 6 போற்றி, 6 விதமாக போற்றி பாடுறா. ஏன் 6 விதமா ஆண்டாள் போற்றி பாடுறா அப்படின்னா, பெருமாளை போற்றி பாடுறா இல்லையா. பெருமாளுக்கு ஒரு திருநாமம் ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பேர். ஷாட்குண்யன்னா 6 குணங்கள் உடையவன். 6 குணங்கள் என்ன? ஞானம், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் சொல்லக்கூடிய 6 குணங்கள். 6 குணங்களுக்கு இருப்பிடமானவன். அந்த 6 குணத்துடைய பெருமான இவ அரு சுவையால ஆராதிக்கணும்னு ஆசையா ஆண்டாளுக்கு. 6 சுவையை கொடுக்கிறாளாம். அதனால 6 விதமான போற்றி. அறுசுவை என்ன? இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு அப்படிங்கிற மாதிரி 6 விதமான ரசம். அதான் ஷட்ரசோ பேதஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. 6 விதமான ரசத்தோட பெருமாளை ஆராதிக்கிறாளாம். அதனால இந்த 6 குணங்கள் உடையவனுக்கு 6 விதமாக உணவை சமர்ப்பிக்கிறது. தொண்டைப்பிடி ஆழ்வாரும் பண்றார். பச்சை மாமலை போல் மேனே அவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே அயர்தம் கொழுந்தே என்னோ. பச்சை மாமலை போல் மேனி, பச்சை மாமலை போல் மேனி 1, அவனுடைய திவ்யமான திருமேனி. பவளவாய் 2, கமல செங்கல் 3, அச்சுதா அமர் 4, அமரர் ஏரே அயர்தம் 5 ஆயிடுத்து. அயர்தம் கொழுந்தே என்னோ. இச்சுவை தவிர ஞான் போய் இந்திரலோகம் ஆடும் அச்சுவை பெரினும் வேண்டேன், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் மேனி, அவனுடைய திவ்யமான திருமேனி பச்சை பசேன்னு இருக்கான். அந்த மலை போல் மேனி உடையவன். 6 விதமா ஆழ்வாரும் தொண்டைப்பிடி ஆழ்வாரும் பெருமாள் சமர்ப்பிக்கிறார் பாசுரத்தினால. பச்சைமா மலை போல் மேனி, அவனுடைய திருவுரடு பவளவாய், அவனுடைய செங்கன் கமல செங்கன், தாமரை போன்றதான திருக்கண்கள் கமல செங்கன். அச்சுதா, அச்சுதான்னா ஆசிதர்களை கைவிடாதவன், நழுவ விடாதவன் அர்த்தம். அச்சுதன்னா நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம வண்டி கூட அச்சாணின்னு ஒரு பொறுத்துறோமே, அந்த சக்கரத்தை நழுவ விடாது, நழுவ விடாத காப்பாற்றும். அது மாதிரி பகவான் நம்மள வாழ்க்கையில சம்சார சாகரத்துல நம்ம போன இஷ்டத்துக்கு போக விடாம சரணாகதியின் சம்ஸ்காரத்தை பண்ணிட்டோம்னா நம்மள திருத்துவானம். தொடைப்பிடி ஆழ்வார் சொல்ற, நான் எப்படி இருந்தவன் என்ன நீ அனுகிரகம் பண்ணி ஏற்கிற. சூதனாகி கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், மதனார் கயல்கள் என்னும் பழஜில் பட்டு அழுந்துவேனை. சூதனா இருந்தேனே ரங்கா, ரங்க பிரபு சரண்யா, சூதனா ஏதோ காரியம் பண்ணிட்டு இருந்தேனே, கல்வனாக இருந்தேனே, திருடனா இருந்தேனே, என்னை திருத்தி ஆட்கொண்டே. சூதனாய் கல்வனாகி, யார் யாரோடைய அசசங்கத்தோடு நான் போயின்றேனே. தூர்த்தரோடு இசைந்த காலம், யாரோ ஒரு பெண்ணுடைய கண்ணுல அவளுக்கு மயங்கி போய் எல்லாத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் உட்காந்து அவளே கதின்னு உட்காந்து இருந்தேனே. மாதரால் கயற்கன் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை. அப்படியே நீ போனா போகட்டும்னு விட்டுறாதபடி போதரே என்று சொல்லி, போதரே போதரே என்று சொல்லி, போரும்பா நிறுத்து அப்படின்னு எனக்கு நிறுத்தும்படியா என் மனசுல உட்கார்ந்து என்னை புரிய வச்சு
புத்தியில உட்கார்ந்து என்ன பிரேரணை பண்ணி போதரே என்று சொல்லி புத்தியுள் புகுந்து, அந்த புத்தியில் புகுந்து சரி இனிமே தெரிஞ்சிடுவா தெரிஞ்சு போகட்டும்னு விட்டுடாதபடிக்கு புத்தியில் புகுந்து திருப்பி ஒன்பால் ஈர்த்திய தன்பால் ஆதரம், ஆதரம்னா அன்பு, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. ஆதனூர் ஆதரம் பெருக வைத்த, அந்த அன்பு பெருக வைத்த அழகனுடைய ஊர் எதுன்னு கேட்டா நம்ம ஸ்ரீரங்கம் சொல்றேன். இப்படி ஆழ்வார் அரங்கம் என்றே பெருமாள் சேவிக்கச்சே ஞாபகம் வர வேண்டாமா? இந்த பாசுரம் இப்படி சொன்னார், ரங்கநாபதி சொன்னார், ரங்கநாபதி சொன்னார்னு அங்க பெருமாள் நம்பெருமாள் அப்படி ஜல்லுன்னு நிற்கிறச்சே அப்படியே ஞாபகம் வர வேண்டாமா? வேத நூல் விராயன் நூறு மணி சருதாம் புகுவரேனூ பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஜென்மாவே வேண்டாங்கிறார். வேத நூல் பிராயன் 100, வேதம் சொல்றது 100 வயசு உங்களுக்கு எல்லாம், யார் யாரும் 100 வயசுங்கிறது நீங்க இருக்கலாம்னு சொல்றது. சதமானம் பவதி, 100 வயசுக்கு மேலேயே கூட இருக்கா. கிருஷ்ண பரமாத்மா 125 வயசு எழுந்தருளி இருந்தார். பகவத் ராமானுஜர் 120 வயசு எழுந்தருளி இருந்தார் இல்லையா? சுவாமி தேசிகர் 125 வயசு. அதனால இதை சொல்லும் பொழுது என்ன சொல்றா, வேத நூல் வேதமே விதிச்சிருக்கு. அதனால ஆனா நம்ம பாதியும் உறங்கி போகும், ராத்திரி ராத்திரி தூங்கிடுறோம் இல்லையா? அதனால ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்தது தானே ஒரு நாள். இரவு தூங்கிட்டேன்னாக்கா பாதி நாள் தானே நீங்க முடிச்சுட்டு இருக்கேன். அதனால ஆழ்வார் சொல்ற பாதியும் உறங்கி போகும், பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 மீதி இருக்கிறது 50 வருஷம் தான். 50 வயசு அதுல போயிடுத்து தூக்கத்துல, மீதி இருக்கிறது 50 வயசு. அதுலயும் வேதை பாதகன்னதாகும் பிணி பசி மூப்பு துன்பமும். பேதை என்னன்னே தெரியாது, நல்லது கெட்டது தெரியாத ஒரு பருவம் இருக்கே, பிஞ்சி பருவம், குழந்தை பருவம், பேதை, அது தெரியாது. சரி பாலகன்னு வருது, ஓடி ஆடி 1.5 வயசு 2 வயசு அப்ப கூட தெரிஞ்சிருமா எல்லாம்? அப்பயும் நமக்கு தெரியாது. பேதை பாலகன் அதாகும், அதாகும்னு சொல்லிட்டார். அதை கூட சொல்ல நினைக்கல ஆழ்வார், ஏன்னா அதுல மாற்றி விட்டாருங்கிறதுக்காக. எவ்வனத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எவ்வனத்துல வரக்கூடிய ஒரு உடல் மாற்றம், அதனால அதை சொல்லாதபடிக்கு அதாகும், சொன்னா பிடிச்சுன்ற போறதேன்னு, அதனால வேண்டாம்னு. பேதை பாதகன் அதாகும். சரி அப்புறம் என்னன்னா, வயசானதுக்கு அப்புறம் வியாதி வந்துடுறது இல்லையா? வயசாகதான் இருக்கும் பொழுதே வியாதி வருது, வயசானதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, ஒரு வியாதியா கூடுறது. அதனால பிணி பசி மூப்பு துன்பம், பிணி வருது, அப்பப்ப பசி ஏற்படுது, மூப்பு துன்பம், அது வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய மூப்பு துன்பங்கள், இதெல்லாம் நான் அனுபவிக்கணுமேப்பா, அதனால எனக்கு வேண்டாம். அதனால் பிறவி வேண்டேன், அதனால் பிறவி வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதலால் பிறவி வேண்டேன், அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாக நகருளானே. அப்படி ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கும் ஒரு புனர்ஜென்மா இல்லாதபடிக்கு பெருமாள்கிட்டயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரம பிராப்தியை பகவான் நமக்கு கொடுக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, இதுகாலும் இந்த திருப்பாவை பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கேட்ட எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பெருமாள் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்முடைய உபன்யாசம் 10ஆம் தேதி மட்டும் இல்லை, வேற நிகழ்ச்சி நடக்கிறதுனால. அதுக்கப்புறமா ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் 14ஆம் தேதி சாயங்காலம் இதே சமயத்தில், அதோட திருப்பா மகோத்சவமானது பூர்த்தியாகுது அப்படிங்கிறத மறுபடியும் எல்லா இடத்துலையும் விஞ்ஞாபிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।